ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு பதிலா ஆயுஷ் மாத்திரையும், சிவம் துபையும் குடுக்கறதுக்கா போறாங்களா? அந்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரூமர்ஸாவும் போயிட்டு இருக்கு. ரொம்ப வைரலாவும் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இது நடக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா போயிட்டாரு அப்டின்னா, மும்பைக்கு யாரு கேப்டனா இருக்க போறாங்க? சூரியகுமார் தான் இருப்பாரா? இல்ல வேற எதுவும் ஐடியா, ஸ்ட்ராட்டஜி வந்து மும்பை பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாம, அடுத்து வர எல்லா மேட்ச்லயும் வந்து மும்பை ஜெயிச்சாங்க அப்டின்னா, பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் இருக்கா? சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா, எல்லா மேட்சையும் ஜெயிக்கிறாங்க. பஞ்சாப் வந்து தொடர்ந்து ஹாட்ரிக் தோல்வியிலே இருக்காங்க. மேல ஒரு டீம்ஸ் எல்லாத்துக்கும் சலசலப்பு ஏற்படுது. ஃபர்ஸ்ட் இடத்துல இப்ப பஞ்சாப் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் வந்து உள்ள புகுந்துட்டாங்க. யார் வந்து பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. நீங்க லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஹைப் இருக்கவங்க ஹைப்ப கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். சாரி நேத்து வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் வந்து செக் பண்ணேன். கோச்சுக்காதீங்க. அதனால அதுல உள்ள அப்டேட்ஸ் நெறைய அப்டேட்ஸ் இதுலயே வந்து சொல்ல பார்க்குறேன். இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனாவே போயிட்டு இருக்குது என்ன அப்டின்னா, லாஸ்ட் மேட்ச்ல வந்து சிஎஸ்கே கூட விளையாண்டுருப்பாங்க மும்பை. அதுல வந்து காசி அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. ஸ்டார்ட்டிங்ல பேசுனது மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, மும்பை மேனேஜ்மெண்ட்டும் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா, சிவம் துபே பேசுற மாரி, இந்த மாரி நெறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இத அப்படியே நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகுது. இந்த மாரி தான் வந்து ஓனர்ஸ் வந்து இந்த மாரி கூப்பிட்டு பேசுற மாரி இருக்கும். திரும்பி அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிருவாங்க அவங்க. அந்த மாரி சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல நெறைய டீமுக்கு வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியுமே. போன சீசன் நீங்க பார்த்திருந்தீங்க. சஞ்சுவ கூப்பிட்டு இந்த மாரி தான் பேசிக்கிட்டு இந்த மாரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரூமர்ஸா அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடைசியில சேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ரூமர்ஸையும் அடிச்சு நவுத்திட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமுக்குன்னு வந்துட்டாரு. இப்போ வந்து சிஎஸ்கே டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா போறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் லைக்லி சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து ரசிகர்கள் மத்தியில வந்து ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப் பத்தி ரொம்ப அதிருப்தி இருக்கு. இப்ப அவர ஸ்டெப் டவுன் பண்ண முடியாது. இப்ப அவர வந்து ஒரு பிளேயரா வந்து பார்த்தீங்கன்னா, டீம்ல வந்து ஆட வைக்கவும் முடியாது. அவரோட ஃபார்ம் வந்து அந்த அளவுமே இதாவுமே இல்ல. கன்வின்சிங்காவும் இல்ல. ஆனா மும்பை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ஷான முடிவு வந்து எப்போதுமே எடுப்பாங்க. டக்குன்னு ஒருத்தர வந்து பார்த்தீங்கன்னா மாத்துவாங்க. 2013 நீங்க எதிர்பாருங்க. சச்சின் வந்து ரிட்டயர் ஆக போறாரு, போக போறாரு. அப்போ வந்து ஒரு கப் இருந்துட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது, ரிக்கி பாண்டிங் நான் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்ஷிப் விட்டு போறாரு. அங்க ஒரு யங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா கூப்பிட்டு நீ கேப்டன்ஷிப் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து கப்ப வந்து பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வாங்கி கொடுக்குறாரு. அதே மாரி வந்து ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா போறாரு. போயிட்டு 2 வருஷம் வந்து கப்பு வாங்கி கொடுக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. 1 வருஷம் கப்பு வாங்கி கொடுத்துட்டாரு. 1 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபைனல் வரைக்கும் போயிட்டு அங்க வந்து சிஎஸ்கே வந்து கப்பு அடிக்குது. அந்த இடத்துல மும்பை வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மானால தான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டெப் டவுன் பண்ணி இறக்கி விட்டு, ஹர்திக் பாண்டியாவ வந்து ட்ரேட் பண்ணி வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா, மும்பைல வந்து கேப்டன்ஷிப் போடுறாங்க. இவ்வளவு பண்ண தெரிஞ்ச எனக்கு இதையும் பண்ண முடியாதா? அப்படின்ற மாரி ஒரு விஷயங்களும் போகுது. அப்படி ஒரு பட்சத்துல ஹர்திக் பாண்டியா வந்து சிஎஸ்கேக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, எப்படிங்க இவ்வளவு பெரிய பிளேயர் ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டன்சி மெட்டீரியல்ல இருந்தாரு. அவருக்கு பதிலா நீங்க சிவம் துபே குடுத்தா சரி வருமா? அது போல எங்களுக்கு ஆயுஷ் மாத்திரையும் குடுங்க அப்படின்ற மாரி பேசுறாங்க. இதுக்கு சிஎஸ்கே தரப்புல இருந்து ஒத்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. ஏன்னா இந்த டாக் ஏன் இவ்வளவு போகுது அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் நல்லா இருந்தாரு. திடீர்னு முதுகு வலி, தசை பிடிப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போன மேட்ச் ஆடல. சூரியகுமார் கேப்டன்சி வருது. டீம்ல வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மாறுது. பவர் பிளே நல்லா பண்றாங்க. டெத் ஓவர்ல நல்லா பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படியே மாத்தப்பட்டு கேமே ஜெயிக்கிறாங்க. தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தவங்க கேம ஜெயிக்கிறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க கேகேஆர் கூட. அப்புறமேட்டு தோத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறமேட்டு ஜிடியோட ஒரு கம்பேக் குடுக்குறாங்க. அப்புறமேட்டு திரும்பி தோத்துக்கிட்டே இருக்காங்க. 2 மேட்சுமே சிஎஸ்கே கூட தோக்குறாங்க. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சூரியகுமார் தலைமையில கேம் போகுது பாத்தீங்கன்னா, மேட்ச வந்து வின் பண்றாங்க. எங்கிட்டோ இடிக்குதே! இன்னைக்கு எதுக்கு ஹர்திக் பாண்டியா வரல? இப்ப அடுத்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, டீம் பிளேயரோட வந்து அவர் டிராவல் பண்ணல அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இருக்கு. அதனால மேபி அப்படியெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா இருக்க மாட்டாரோ! மேபி டீம்ல இருக்க மாட்டாரோ! அப்படின்ற மாரி தோணுது. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் போகும் பட்சத்தில் ஃபியூச்சர் நோக்கி ஏற்கனவே யோசிச்சு வந்து அடி வாங்குனாங்க. இப்ப இருக்கிறதுல வந்து இந்தியாவுக்கு வந்து நெறைய கப்புகள வாங்கி குடுத்த சூரியகுமார் அந்த இடத்துல கரெக்ட்டாவே இருப்பாரு அப்படின்ற மாரி தோணுது. ஒருவேள வந்து ஒரு ஹிட்டர்ஸ் வேணும், ஹர்திக் பாண்டியா மாரி வேணும் அப்படின்னா, சிவம் துபே வந்து அந்த அளவு ஃபார்ம்லே இல்ல.
ஆயுஷ் மாத்ரே இல்ல வேற யாராச்சும் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா மும்பையோட படை வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிரும். அடுத்த சீசன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரெண்ட் போல்ட் 12 கோடிக்கு அப்படியே விட்டுருவாங்க. தீபக் சகார் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிராப் பண்ணிட்டு சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர் யூனிட்டுமே எடுத்துட்டு வந்தாங்க. பழைய ஓஜி கடப்பார் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே செட் ஆகும். ஹோப்லி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரேட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப், டேய் என்னடா டாமினேட்டிங்கா அப்படி போயிட்டு இருந்தீங்கடா, இப்ப என்ன கேட்ச் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கேட்ச பிடிச்சிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருந்திருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா போயிருச்சு பஞ்சாப். இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருச்சு 14 பாயிண்டோட. இவங்க தொடர்ந்து ஹாட்ரிக் தோல்வியோட வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து 2வது இடத்துக்கு போயிட்டாங்க. இப்படியே போனாங்கன்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயிக்கிறதுக்காக பார்க்கணும். இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து 3 மேட்ச் மட்டும் தோத்து நல்ல ஒரு டீமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் தான், பஞ்சாப் மட்டும் தான். அடுத்து இன்னும் 2, 3 மேட்ச் ஜெயிச்சா கூட பிளே ஆஃப் போயிருவாங்க. என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். மும்பையை பொறுத்தவரை பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வர எல்லா மேட்சுமே ஜெயிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட்டுகள் வரும். சிஎஸ்கே ஒரு படி மேல போய் எல்லா மேட்சுமே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா மேட்சும் ஜெயிச்சா 18 பாயிண்ட்டுகள் வரும். மேல இருக்க டீம் கூட தான் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு வந்து இதே போட்டிகளே இருக்கு. அதனால அந்த டீம் கூட எல்லாம் ஆர்ஆர் கூட இருக்கு. அதனால அந்த போட்டிகள்லாம் போட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா மேபி ஒரு நூல் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபுல்லா நான் ஹோப் கொடுக்க மாட்டேன். ஆனா சிஎஸ்கேவை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எல்எஸ்டி கூட 2 மேட்ச் இருக்கு. பஞ்சாப் கூட மேட்ச் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. எல்எஸ்டி கூட ஒரு 2 மேட்ச் இருக்கு. ஆனா வந்து என்னைய பொறுத்தளவு மும்பையை விட சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால அவங்க எல்லா மேட்சும் ஜெயிச்சா அவங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி பாக்குறேன். அடுத்த போட்டி வந்து ஆர்சிபி கூட மும்பைக்கு வந்து இருக்கு. இதுல கேசவ் மகாராஜா எடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதே பிளேயிங்களோட போவாங்க. ஹர்திக் பாண்டியா ஆடல. கேப்டன்சி வந்து சூரியகுமார் தான் பண்ண போறாரு. ரோஹித் சர்மாவும் இருக்க போறாரு. ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா கேசவ் மகாராஜா மேபி உள்ள கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படி கிறிஸ் பாக்கத்தை வந்து திரும்பியும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முகமது இஸ்வாரா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கனால இன்னும் அந்த ஒரு காம்பினேஷன் இப்ப அஸ்வினி குமார் யூஸ் பண்ணாங்க, ட்ரெண்ட் போல்ட் யூஸ் பண்ணாங்கல்ல, அதுவும் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க சொல்லுங்க அந்த ட்ரேட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இந்த டைம் யாரு கப் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.